ஒண்ணும் இல்ல, 40 வருஷம் கர்த்தர் போஷித்தார். அந்த தேவன் தான் உங்களையும் சொல்றார், ரெடியா இரு, எப்ப வேணாலும் கிளம்ப சொல்லுவேன், எப்ப வேணாலும் இங்க இருந்து புறப்பட வேண்டி இருக்கும். நீங்க புறப்படுற இப்ப எப்படி ஆயி போச்சுன்னா, நீங்க புறப்படவே மாட்டீங்கன்ற மாதிரி ஆயிருச்சு. இன்னைக்கு சொல்லி பாருங்க, கூட வரதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? நான் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், தேவன் இன்னைக்கு கிளம்பு அப்படின்னா கிளம்ப முடியுமா? கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கன்ஃபார்மா ஒரு பெரிய கூட்டம் வராது. திடீர்னு சொல்லிட்டாரு அந்த அம்மாட்ட, யாரு தூதன் வந்து சொல்லிட்டாரு லோத்துவின் மனைவி கிட்ட, கிளம்பு. அந்த அம்மா கடைசி வரைக்கும் கிளம்பல பாருங்க. கிளம்புறதுக்கு வாய்ப்பு ஆண்டவர் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? உடனே இந்த பூமியை விடு அப்படின்னா விடுறதுக்கு யாருக்கும் இன்னைக்கு எண்ணம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் வித்து தரித்திரட்ட குடுறா, கொடுத்துட்டு சிலுவை ஏத்துக்கிட்டு வா. அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். ஆனா பணக்கார வாலிபன் துக்கத்தோட போயிட்டான். ஆனா இன்னொரு பணக்காரர் இருக்கான் சகையுன்னு, அவன் சொன்னா எல்லாத்தையும் பாதியை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துறேன், யாருக்காவது கொடுக்க வேண்டியதா 4 மடங்கா கொடுத்துறேன். கர்த்தர் சொன்னாரு, என்னடா நான் சொல்லாமே ரெடி ஆயிட்டு நீ? இன்னைக்கு ஒரு கூட்டம் அதற்கு தயாராக இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் இருக்கிறவைகள் அல்ல, என் வீட்டுக்கு வருகிற இயேசு எனக்கு முக்கியம். அதற்காக நான் எல்லாவற்றையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். அட் எனி டைம் காட் கூட கூப்பிடும் போது நான் போவேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பேழையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.